வணக்கம் நண்பர்களே. டீ தூள், நிஸ்டை டீ தூள் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன். ஒரு டீ தூளை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத, நாமளே வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத திருச்சி திருமதி மல்லிகா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். டீ தூளில் நிறைய வகை இருக்குது. அதில் இது ஒரு வகை, நிஸ்டை டீ தூள். இந்த கடையில் விற்கிற டீ எல்லாம் டஸ்ட்டு டீ. ஆமாம், அவங்க சொல்லியே தான் விற்கிறாங்க. என்ன திமிர் இருந்தால் டஸ்ட்டு டீ, ப்ரீமியம் டஸ்ட்டு டீன்னு டீயை, டஸ்ட்டை, குப்பையை டீன்னு சொல்லி ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறான். அதை நாம் ஏன் சாப்பிடணும்? எனவே நீங்களே மூலிகை டீ செஞ்சு சாப்பிடுங்க. நிஸ்டை மூலிகை டீ. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம், என் பேர் மல்லிகா. இப்போ நிஸ்டை மூலிகை டீ தூள் நம்ம செய்ய போகிறோம். அதுக்குள்ளே என்னென்ன பொருள்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நிஸ்டை மூலிகை டீ தூள் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 500 கிராம், சீரகம் 25 கிராம், மிளகு 25 கிராம், ரோஜா இதழ் 10 பீஸ், சதை குப்பை 25 கிராம், கரும் சீரகம் 25 கிராம், திப்பிலி 25 கிராம், செம்பருத்திப்பூ 10 பீஸ், ஏலக்காய் 10 பீஸ், ஓமம் 20 கிராம், துளசி இலை 25 கிராம், ஆவாரம்பூ 500 கிராம், லவங்கம் 25 கிராம், அரத்தை 25 கிராம், சுக்கு 25 கிராம். இந்த மூலிகைகள் அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அனைத்து மூலிகைகளையும் ஒரு நாள் நிழலில் காய வைக்க வேண்டும். பின்பு வெயிலில் 2 மணி நேரம் காய வைக்க வேண்டும். மிக்சியில் நைஸாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த அனைத்து பொருட்களையும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக கலக்க வேண்டும். இப்படி நன்கு கலக்கினால் மூலிகை டீ மிகவும் சுவையாக இருக்கும். இப்போது நிஸ்டை மூலிகை டீ தூள் தயார். இந்த மூலிகை டீ குடிப்பதனால் நம் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள்: சர்க்கரை நோய்க்கு, சளி, இருமல், இருதயத்துக்கு நல்லது, இரத்த அழுத்தம் குறைவாகும், ஜீரண கோளாறு விரைவில் சரியாகும். தினமும் இருவேளை 1 டம்ளர் சுடு தண்ணீரில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கலக்கி 1/2 ஸ்பூன் நிஸ்டை மூலிகை டீ தூள் கலந்து குடிக்கலாம். இதை பாலில் கலந்து குடிக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அனைவரும் தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறுங்கள். வாழ்க வளமுடன்.